காஷ்மீரில் ராணுவ முகாம் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக கடந்த 29ஆம் தேதி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்குள் இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தி தீவிரவாத முகாம்களை அழித்தது. இந்த சம்பவத்தால் இந்தியா பாகிஸ்தான் இடையே பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் எல்லைப் பகுதியில் உள்ள கிராமங்களின் தற்போதைய நிலை என்ன? இது குறித்த ஒரு நேரடி ஆய்வை பார்க்கலாம். கடந்த 16 ஆண்டுகளில் போர் நிறுத்த ஒப்பந்தங்களை மீறி எல்லைப் பகுதிகளில் பாகிஸ்தான் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. பாகிஸ்தான் தாக்குதலுக்கு உள்ளாகி வரும் பெஹங்லார் என்ற கிராமத்திற்கு நாம் தற்போது பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஜம்முவிலிருந்து தென்மேற்கே சுமார் 50 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கிராமம் உள்ளது. ஜம்முவின் எல்லைப் பகுதியில் இருக்கும் கிராமங்கள் பொதுவாகவே சமவெளியாக தான் உள்ளன. இங்கு விவசாயமும் கால்நடை வளர்ப்பும் முக்கிய தொழிலாக உள்ளன. பெஹங்கலார் கிராமத்தில் நாம் பார்த்த காட்சி நம்மை பதற வைக்கிறது. இங்குள்ள வீடுகளின் சுவரில் காணப்படும் ஓட்டைகள் பாகிஸ்தான் குண்டுகளால் துளைக்கப்பட்டவை. அதன் சுவடுகள் இன்னும் அப்படியே உள்ளன. வெளியே மட்டுமில்லாமல் கட்டிடத்திற்கு உள்ளேயும் குண்டுகள் ஊடுருவி சென்றுள்ளன. இதற்கான இழப்பீடை அரசு இன்னும் வழங்கவில்லை என்கிறார் விவசாயி கண்ணல் சந்த். गोली तो लगी थी उसके 2015 में लगी थी, जनवरी महीने में 3 रात को। उस वक्त जो गोला पड़ा था इधर हमारी गाड़ी लगी थी, उसको भी ख़त्म हो गया थी। जे भी मकान भी अंदर मेरा जो स्टोरिंग का सामान है वो डॉक्टर के साथ दुकान पड़ी, ये सभी उधर उस वक्त सारे लगे हुए थे। उसके बाद वो बोलते थे मुआवजा दे देंगे, ये करेंगे वो करेंगे, कुछ नहीं किया उन्होंने, अभी तक भी नहीं दिया। उसके बाद मैंने इन्हें बोला, डीसी के पास भी गया था, उन्होंने बोला कि एप्लीकेशन दे देना। एप्लीकेशन दे दिया, अभी तक उसकी रिपोर्ट पटवारी ने भी नहीं दी है. பெஹங்கலார் கிராம மக்கள் இன்னும் அச்சத்துடனே வாழ்ந்து வருகின்றனர். இப்போதும் கூட இரவில் துப்பாக்கி சத்தம் கேட்பதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். சென்ற ஆண்டு பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறும் போது நடந்த சம்பவங்களை நினைவு கூறுகிறார் ஜெகதீஷ் ராஜ். और 2015 में पाकिस्तान वालों ने शाम को फायरिंग शुरू कर दी, ज़बरदस्त फायरिंग, मार्टर शेलिंग शुरू कर दी गांव पर। तो गांव में पूरी रात वो फायरिंग करते रहे, तो लोग तो बहुत खौफ ज़्यादा थे। और घरों में ही BSF वालों ने बोला घर से बाहर मत निकलो, है ना। तो पूरी रात लोग घरों में अपने में सोए नहीं, और वो फायरिंग करते रहे। मकानों में भी लगी, कुछ मवेशी मर गए, कुछ नुकसान भी हो गया, मकानों का भी नुकसान हुआ, खेतों का भी नुकसान हुआ, कोई जानवर मर गए. ஜம்மு காஷ்மீர் எல்லையில் கடந்த 15 ஆண்டுகளில் பாகிஸ்தான் ராணுவத்தால் நடத்தப்பட்ட அத்துமீறல்களால் இதுவரை 135க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். மேலும் பலர் உடல் உறுப்புகளை இழந்துள்ளனர். அதில் ஒருவர்தான் பசந்த். 2002 நடந்த தாக்குதலில் இடது காலை இழந்த இவர் எந்த வேலைக்கும் செல்ல முடியாமல் முடங்கி கிடக்கிறார். बाथरूम गया हुआ था, 7:30 का टाइम था सुबह का, और उस टाइम लग गया जी। मैं सर्विस मैन था, उसमें सर्विस करता था, और सर्विस के दौरान ही ये लगा मेरे। उसके बाद मैंने 4 साल नौकरी की, घर इसलिए अभी जो है ऐसे ही चल रहा है सिस्टम। घर का काम काज कर रहे, बाकी ऐसे ही बच्चे करते हैं काम, हमारे से तो होता ही नहीं। ठीक है, बच्चे काम काज करते हैं, बाकी कुछ नहीं, ऐसे ही. எல்லை கிராமங்களில் பாஸ்மதி அரிசி மற்றும் கோதுமை அதிகமாக விளைவிக்கப்படுகின்றனர். ஆனால் பாகிஸ்தான் அத்துமீறலால் விவசாயம் செய்ய முடியாமல் மக்கள் தவிக்கின்றனர். மேலும் 100க்கும் மேற்பட்ட கால்நடைகளும் பாகிஸ்தானின் குண்டுகளுக்கு பலியாகியுள்ளன. ஆங்காங்கே ராணுவத்தின் பங்கர்கள் என்று சொல்லப்படும் பதுங்கு குழிகள் இருப்பதால் கிராமத்தின் சூழலே ஏதோ போர்க்களம் போல காட்சியளிக்கிறது. மேலும் சில பங்கர்களுக்குள் ஆயுதங்களும் வைக்கப்பட்டுள்ளதால் மக்களின் பீதி மேலும் அதிகரிக்கிறது. இதுபோல கிராமங்களில் வாழும் மக்கள் இன்றல்ல நேற்றல்ல நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக இதே போல கிராமத்தில் தான் வாழ்ந்து வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் எல்லையில் இருக்கும் ஒரே காரணத்தால் தினம் தினம் செல்ல வழியில்லாமல் பயத்தோடு வாழ வேண்டியதாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் நதீமுடன் சஞ்சீவி, நியூஸ் 7 தமிழ், ஜம்மு காஷ்மீர்.